வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பன்னீர் மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூளை வந்துட்டு தூவிக்கலாம். அதே போல் மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தூவிக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக உப்பு இதை போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து நல்லா ஊற வச்சு வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதை எடுத்து நல்லா அப்படியே வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இந்த பச்சை வாசனை லேசாக போகிற வரைக்கும் இதை அப்படியே லேசாக வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதக்குனா போதுமானது. இந்த கடலை மாவு இப்போது நல்லா வதங்கிடுச்சு. தனித்தனியாக நல்லா துகளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் எடுத்து. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நம்ம கோட் பண்ணி வச்சோம் இல்லையா பன்னீர், அதெல்லாம் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தீயை கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணால் போதும். திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரஃப் ஆகிடும். பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி திருப்பி வைக்கலாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வரணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பட்டை இலை 2, காஞ்ச மிளகாய் 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இதில் நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகி வரணும், நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு இந்த பன்னீர் கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தீ வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, கரெக்டாக கருகிடும் அந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலை மாவையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கடலை மாவு வந்து ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சியை நமக்கு கொடுக்கும் கிரேவிக்கு. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா அப்புறம் இந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போது இதில் 4 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சேர்த்த வெங்காயம் தக்காளி இதோட அளவுகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பன்னீரோட அளவை வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இதையும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க பன்னீர் அப்படின்னா இதை அப்படியே கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு தாராளமாக 4 பேர் வந்து சாப்பிட்லாம். அந்த டொமேட்டோ பேஸ்ட் நீங்கள் அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை வதக்கணும். நல்லா
அந்த தக்காளியோட இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். நமக்கு அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு தாராளமாக நீங்கள் இதை வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கிட்டேன். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கைவிடாமல் தயிர் நல்லா உள்ளர்க்க கலக்கிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விடுங்க ஃபாஸ்ட்டாக. தயிர் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தாபா ஸ்டைலில் அப்படியே இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. தயிர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், கசூரி மேத்தி இதை வந்துட்டு கையால் நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. சிம்மிலேயே வச்சு நான் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பன்னீர் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா பன்னீருக்குள்ளே இறங்கும். பன்னீர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.